ஷிட் ஷிட் செத்துறமா நீ காலி ஷிட் ஏன் அவ்வளோ நேரம்? பாத்ரூம்ல இருந்தேன் சார். பேர் என்ன? சக்தி சார். சக்தி என்ன பண்ற? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? ஆமாம் சார். தனியாக இருக்க? ஆமாம் சார். பேச்சுலர். பேச்சுலர். எந்த ஊர்? கோயம்புத்தூர் சார். வேலைக்கு போல? உடம்பு சரியில்லை சார். ஊரை விட்டு எங்கே போகிறதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து சொல்லிட்டு தான் போகணும், சரியா? ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? தர சொன்னாதான் சொல்லிட்டு போவியா? இல்லை சார். காலிடா நீ. உன்னை தேடி இங்கேயே வந்துட்டாங்க. எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருந்த. தேவையா உனக்கு? உனக்கு கலியும் கம்பி ஊதிட. கோயம்புத்தூரே உன் மேல கறி துப்ப போகுது. அதுலயே மூச்சு திணறி சாக போற. உன் அப்பனுக்கு தெரிஞ்சு வை. உன்னை டிவோர்ஸ் பண்ணிட வேண்டாம். டேய் சக்திடா நீ. உன்னை யார் ஒண்ணும் ரஜினி நான் சும்மாவா? செத்து பொழைக்கணும் அவனை, செத்து பொழைக்கணும். இதுக்கே ஆடிட்டா எப்படி? ஹே, அவன் சொல்றத கேட்காத. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். நீ படத்தப்பல நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை சுத்தி கலவு மாதிரி வட்டம் போட்டிருக்காங்க. கண்டிப்பா உன்னை தூக்கிடுவோம். கண்ணா நீ கிலோஸ். ஆமா நான் க்ளோஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி சரித்திரம் படிக்கிறேன்னு தரித்திரமா போயிட்டேனே. ஐயோ டேய் நீ ஏன் அழகுற? கண்ணை தொடுறா, கண்ணா தொடுறா. சரி அழகுல. இப்போ நான் என்ன பண்றது? நெல்ல நெஞ்ச நிமத்தி நெல்ல. உன்னை யார் ஒண்ணும் முடியாது. நம்ம மனசுதான்டா நம்மளுக்கு முதல் எதிரி. உனக்கு வேணும்னா உயிரே போனா கூட திரும்பி எந்திரிச்சு வந்து அடையணும். பயங்கர மாயை தூக்கி போட்டு போதைங்கிற மாயக்குள்ள போ. ஓ ஃப்ரிட்ஜ்ல இருந்து பியர் எடு, குடிச்சிட்டு படு. நாளைக்கு நியூ டே, புது உலகம். ஆமா அவன் சொல்றது 100% கரெக்ட். நாளைக்கு நியூ டே, புது உலகம், புது போலீஸ். எவ்வளவு நாளைக்கு இப்படி ஒளிய போற? தூங்குறவனே எழுப்ப முடியாது. நீ செத்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்துருவியா? போங்க பாஸ். எப்படி தூங்குறது? வந்து புடிச்சிட்டா எல்லாம் போச்சு. கேளப்பைய மௌன. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டே நீ. சரி இப்போதைக்கு இங்க இருக்காத. கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்காத.
இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நான் எங்க போறது? வச்சுட்டு போனா எடுத்துருவாங்க. இங்க இருக்கும் எனக்கு பயமா இருக்கு. லூசுப்ப, இதை விட ஒரு சேஃபான இடம் உனக்கு எதுவும் இல்லை. சரி, இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வெளியே போயிட்டு வா. பயம் போயிடும். போடா டேய், போடா. போன்னு சொல்றேன்ல, போ. சரி, போறேன். போறேன். குட் மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்கள் சார். ஒரு ரூம் வேணும் சார். உங்கள் நேம் சார்? சக்தி, நம்பர் 24, காந்தி நகர், கோயம்புத்தூர். சைன் பண்ணுங்கள் சார். ம் சார், ரூம் கீ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Hello, I'm calling from room number 207. The door is open, come in. Sir, food, sir? Yeah, please come. Thank you. சார், குட் ஆஃப்டர்நூன் சார். யார் நீ? சார், இங்கே வந்து தங்குறவங்க யாரும் மசாஜ் பண்ணாமல் போகிறதில்ல சார். நீங்கள் பண்ணுறீங்களா சார்? அதெல்லாம் வேணாம். சார், ரூம் சர்வீஸ் சார். நீங்கள் வர தேவையில்லை சார். ட்ரை பண்ணுறீங்களா சார்? என்னையா நீ வேற இம்சா பண்ற? வேணாம் வேணாம். ஜஸ்ட்டு 4000 சார். சரி, அனுப்பு. தேங்க்யூ சார். ம். Good afternoon, sir. Yeah. Please have a seat. I'll just come back. கேட்டே, இங்க ஒருத்தங்கிறான் பார். சார், நான் எதுவும் பண்ணல சார். அடிக்கடி சார், ப்ளீஸ் சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் ரூம் போற. ப்ளீஸ் ரெண்டு நாளாக கேட்டு எதுவும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாயா? எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான், டீ குடிக்க மாட்டேங்கிறான். இன்ஸ்பெக்டர் என் மேல் சந்தேகப்பட்டு உள்ள வைக்க சொன்னாரு. உங்கள்னு சொல்லியிருந்தா அப்பயே அனுப்பிச்சிருப்போம்யா. ஒரு கையெழுத்தை போட்டு இவனை கூப்பிட்டு போங்கயா. டேய், ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டு ஐயா விட போ. சார், யார் சார் நீங்க? எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? சார், சார், யார் சார் நீங்க? எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? சார், யார் சார் நீங்க எல்லாம்? சார், சார், ப்ளீஸ் சார். சார், சார், ப்ளீஸ் சார். சார், நான் எதுவுமே செய்யல சார். சார், எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? ஏய், வாய் முட்டை கம்முன்னு இரு. சார், சார், ப்ளீஸ் சார், விடுங்க சார். சார், ப்ளீஸ் சார். அன்னைக்கே போட்டுக்கொள்ள உன்ன. நான் எந்த தப்பும் பண்ணல சார். அகத்தியா, வண்டி ஏறா. சார், வண்டி ஏறா. யார் சார் நீங்க எல்லாம்? எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். ஏய், சும்மா வாடா. என்ன எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? பேச வர மாட்டே. நான் எதுவுமே பண்ணல. அப்போனா ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் போன? சார், நான் என்ன சார் பண்ணேன்? எங்க சார் என்ன கூட்டிட்டு போறீங்க?
ஏய் சும்மா வாயா கழுத்தை வெட்டி வெளியே போட்டுரு. என்னை விட்டுருங்க சார். சீக்கிரம் போடா. சார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார், நான் எதுவும் பண்ணல சார். இனிமேல் இப்படி நடக்காது சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். ஏண்டா ஏன் பெட்டி கேஸ்ல மாட்டிருந்தா கூட பரவாயில்ல, போயும் குட்டி கேஸ்ல போய் சார் இந்த மனுஷனுக்கு சார் தெரியாம பண்ண சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் இனிமேல் தப்பு நடக்காது சார். ப்ளீஸ் சார் இந்த மனுஷனுக்கு சார். அதுவும் லோக்கல் ஹோட்டல்ல ரூம் போட்டு போலீஸ்கார 2 தட்டு தட்டினா அத்தனை உண்மையை சொல்லிருப்பீல்ல? சத்தியமா சொல்லிக்க மாட்டேன் சார். சத்தியமா சொல்லிக்க மாட்டேன் சார். மனுஷன் பணத்தை ஆளுனண்டா, பணம் மனுஷனாண்டா இப்படித்தான். சார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார். சார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார். தெரியாம மாட்டிக்கிட்டேன் சார். சார் போலீஸ் வாக்குமூலியம் கொடுக்குற மாதிரியே பேசுறா பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ஊரை காப்பாத்த ஆடை பலி கொடுக்கலாம், ஆடை காப்பாத்த ஊரை பலி கொடுக்க முடியுமா? அதனால பேசாம செத்துறேன். சார் 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 சாரி சார். தெரியாம பட்டேன் சார். இந்த வாட்டி மனுஷன் சார் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா தற்கொலை பண்ணிப்பேன் சார். ஆனா சத்தியமா உங்க பேர் சொல்ல மாட்டேன் சார். இந்த வாட்டி மனுஷனுக்கு சார். சார் ப்ளீஸ் இந்த வாட்டி விட்டுருங்க சார். சத்தியமா உங்க பேர் சொல்ல மாட்டேன் சார். உன்னை அன்னைக்கே போட்டிருக்கணும். என்னைக்கு தெரியுமா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான். நைஸ் கார். வெரி நைஸ் கார். ஒரு நாள் நீயும் பெரிய ஆளா வருவ, அப்ப இதை கண்டிப்பா வாங்குவேன். கார் வேற வாங்கியாச்சு, வீட்டுக்கும் கொடுத்துட்டு போக முடியாது. என்ன பண்ணலாம்? பசி வேற, உயிரே போகுது. பதினெட்டு 21. அக்கா 2 வடை தாங்க, கொஞ்சம் சட்னி தாங்க. For rent. என்ன வேணும்? பார்க்கிங் போர்ட் போட்டிருந்தது. என்ன காரு வச்சிருக்கீங்க? இவ்வளோ காஸ்ட்லி காருக்கு பார்க்கிங் இல்லையா? இல்லை, என் வீட்டில் இது விடலாம் காஸ்ட்லி கார் வச்சுருக்கோம், அதான். ஓ,
ரெண்ட் ஒரு 3500 ஆகும் பரவாயில்லையா? No problem. ஒரு நிமிஷம். சரி. இந்தாங்கோ உங்களோட பர்மனன்ட் பார்க்கிங் லாட் இது. ஓகே, சரி சார். எக்ஸ்க்ளூசிவ். சரியா? தேங்க்யூ. சார். உன்னை அன்னைக்கே போட்டிருக்கணும். என்னைக்கு தெரியுமா? ஏண்டா 50 லட்சம் கார் வாங்க தெரிஞ்ச உனக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு தோணலாம்? வணக்கெல்லாம் எதுக்குடா காசு? உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சார். புத்திசாலித்தனமா காரை உன் பேர்ல வாங்கல, அதனால போனா போகட்டுன்னு விட்டேன்.